சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் முத்து வந்து அந்த மேஸ்திரிக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்பாங்களா அமௌண்ட் அவர் ஒரு 2.25 லட்சம் போல் ஆகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அக்கா. மீனா வந்து எப்படியும் ஒரு 3 lakhs ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 50,000 அமௌண்ட்டை கொடுத்து இது அம்மா கையால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜயா வந்து நீ கட்டுறதுக்கு நான் எதுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி ஸ்ருதி தான் அவங்கள போய் கூப்பிடுவாங்க. ஆண்டி இதை நம்ம ஒரு கண்டென்ட் ஆக்கலாம் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீடியோ எடுப்பாங்க. விஜயா வந்து என் பையனும் மருமகளும் சேர்ந்து வீடு கட்டுறதுக்காக அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் ரேகாவுக்கு வந்து அவங்க மாமியார் ஜூஸ்லாம் அடித்து போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. முத்துமீனா 2 பேருமே வருவாங்க. நம்ம சீதா கிட்டே பேசுவாங்க. அருண் வந்தாரா அப்படின்னு சொல்லி. அவர் வரல, எனக்கு கால் பண்ணார், ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டு நீ போகாது அப்படின்னு சொல்லுவார். உடனே ரேகா வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே பேசுனா சரியாயிரும்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் திருந்த மாட்டாமா, அவன் மன்னிப்பு கேட்டால் தான் திருந்துவான் அப்படின்னு. சிந்தாமணியும் வருவாங்க. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணை அமுச்சு விடுங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் ரேகாவையும் சத்யாவையும் அமுச்சு விட்ருவாங்க. அடுத்த சீனில் நம்ம மனோஜ் வந்து ஜோசியர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பார். கனகாவை வேற கல்யாணம் பண்ணிட்டு ரோஹிணி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, போகிற பக்கம் பார்த்தா நான் ஜெயிலில் தான் இருப்பேன் போலையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரோஹிணியும் வந்துடுவாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், மாதம் செக்கப் போகணும், உன் குழந்தை என் வயிற்றில் தான் வளருது, நான் செக்கப் போகும்போது நீ என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.